தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 14 முதல் 15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் வருடம் திருநீற்று புதனுக்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நோன்பு இருக்க வேணாம் அப்படிங்கிறாரு. கரெக்டா? கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல வேணான்னு சொன்னாரு. ஏன்னா அப்ப ஏசப்பா கூட இருந்தாரு. ஓகேங்களா? அதனால வேணான்னு சொன்னாரு. ஆனா நாம இப்ப நோன்பு இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த தவக்காலத்த நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, "டேய் மனசுல இருந்தா போதும்." அப்படின்லாம் சொல்றாங்க. கிடையாது. நாம என்ன பண்ணணும்? மனதளவுல இருந்தா மட்டும் அதாவது உடல் அளவே நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை நோக்கி நோன்பு இருக்கணும். நாம என்ன பண்ணலாம்? சில பேரு டெய்லியுமே காலையில சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? சில பேரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில சாப்பிட மாட்டாங்க. அண்டு என்ன சாப்பிடக்கூடாது? கறி, நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு வேளை முடியாத பட்சத்தில புரதச்சத்து குறைபாடு இருக்கு, இல்ல வேற ஏதோ நாட்ல இருக்கீங்க, அதுதான் சாப்பிட்டாகணும் அப்படின்னா சாப்பிடலாம். மற்றபடி நம்மளால தவிர்க்க முடியும். ஏன் இந்த 40 நாள் முடியாதா? கறி சாப்பிடுறத நிறுத்துங்களேன் ஏன்? ஓகேங்களா? ஸோ, நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு தவ முயற்சி. நான் இத விட்டுக் குடுக்குறேன் கடவுளே! இப்ப நான் மாசத்துக்கு ஒரு ரூ. 2000 கறி எடுப்போம் அப்படின்னா, அந்த ரூ. 2000 ஏழைகளுக்கு நீங்க குடுக்கலாம். ஓகேங்களா? இல்ல ரூ. 500 எடுப்பீங்கன்னா, ரூ. 500 ஏழைகளுக்கு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, நாம இந்த நாட்கள்ல என்ன பண்ண போறோம்? தானம், தவம், ஜெபம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஜெபம் ஜெபிக்க போறோம். அது நம்ம ஆன்மாவுக்கு. அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? தவம் இருக்க போறோம். அது நம்ம உடலுக்கு. அடுத்து தானம் கொடுக்க போறோம். ஓகேங்களா? அது நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவ அதிகப்படுத்தும். அதனால கடவுள் நம்ம மேல அதிக அன்பு கொள்வார். ஓகேங்களா? ஸோ, நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? நோன்பு இருக்கணும். ஏன்னா ஏசப்பாவே சொல்ட்டாரு, நான் உங்க கூட இல்லாதப்ப நோன்பு இருங்கன்னு சொல்ட்டாரு. ஏன்னா நமக்கு சாத்தானுடைய சோதனைகள் அதிகமா இருக்கு. நோன்பினால் மட்டுமே அதை வெல்ல முடியும். சரிங்களா? ஸோ, நம்ம எல்லாரும் ஜெபம், தவம், தானம் பண்ணுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.